வெல்கம் டு ருசி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை மொத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். மீல் மேக்கர் கோலா உருண்டை கறி டேஸ்ட்டில், கறி ஸ்டைலில் மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கரை நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ரொம்ப பஞ்சாக போச்சுன்னா அப்புறம் கோலா உருண்டை வராது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கேஸை பொறுத்து, பர்னரை பொறுத்து உங்களுக்கு 5 நிமிஷம் இல்லாட்டி 7 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நல்லா அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுறதுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். ஏன்னா நம்ம புளியிறப்போ ஹீட்டாக இருந்துச்சுன்னா புளிய முடியாது. நல்லா ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா கோலா உருண்டை நம்ம செய்கிறப்போ உடையும், ரெண்டாக உடையும். இதோட அந்த புளிஞ்சு எடுத்த மீல் மேக்கரோட இஞ்சி பூண்டு சேர்த்து அடித்து வச்சுக்கோங்க. இதோட காரத்துக்கு 15 பீஸ் வரமிளகாய், பொட்டுக்கடலை நல்லா நம்ம கையால் ஒரு கை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரோட சேர்த்துருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர், அந்த பொட்டுக்கடலை, வரமிளகாய், இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கரம் மசாலா, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம காரத்துக்கு வரமிளகாய், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் இதையும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். நம்ம அப்படியே நம்பவே மாட்டாங்க. கறி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இந்த மீல் மேக்கரு. நீங்கள் இது மீல் மேக்கர்னு சொன்னால் தான் மீல் மேக்கரில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியும். இல்லாட்டி எல்லாம் கறி உருண்டைன்னு தான் நினப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் ஃப்ளேமை பெருசாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மீல் மேக்கர் உடையும், கொஞ்சம் லைட்டாக உடையும். கரெக்டான அந்த சிம்மிலேயே வச்சு எடுத்தோன்னா நல்லா உள்ளேயும் வேகும், வெளியிலையும் வேகும். மீல் மேக்கர் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணேன் மீல் மேக்கரில் இந்த கோலா உருண்டை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு. கறியே தோற்று போயிடும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.